ஹாய், இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு எப்படி பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றத பற்றி. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் சைக்கிள். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் 2 months எனக்கு வரவே இல்லை. ஸோ அப்போ வந்து எனக்கு இதை பற்றி தான் தெரியாது, பிசிஓஎஸ்னால் என்ன எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அண்ட் தென் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி 2021, 22 அந்த டைமில் வந்துட்டு எவ்ரி 60 days, எவ்ரி 70 days அந்த மாதிரி ஒன்ஸ் தான் எனக்கு வந்து பீரியட் வரும். அப்போயும் எனக்கு தெரியாது இந்த மாதிரி பிசிஓஎஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, பிசிஓடின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. சும்மா ரேண்டமாக வந்து ஓகே நம்ம உடம்புல என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளட் டெஸ்ட் எடுக்க போனேன். அப்போ தான் வந்து டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி ஹார்மோனெல்லாம் வந்துட்டு இம்பேலன்ஸாக இருக்குது, லைக் 1:1ன்ற இடத்துல வந்து 3:1 அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து மேபி உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், ஓகே எனக்கு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்றது. அப்போ தான் வந்து எனக்கு பிசிஓஎஸ்னால் என்ன, இந்த மாதிரி வந்து லைக் ஃபாலிகல்ஸ்லாம் வந்துட்டு நம்மளோட ஓவரீஸில் இருக்கும் அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் எனக்கு அப்போ தான் தெரியுமே. ஸோ இங்கே டாக்டர்ஸ் வந்து எனக்கு எந்த மெடிக்கேஷனுமே ப்ரிஃபர் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 months பாருங்கள், 3 months வந்து உங்களுக்கு பீரியடே வரல அப்படின்னு சொன்னால் திருப்பி எங்ககிட்ட வாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. வேறு எதுவுமே சொல்லலை. ஐ தாட் என்ன எதுவுமே சொல்லலை, எப்படி இது வந்து இதை சால்வ் பண்ணுறது, எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணப்போ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபுட்டு லைக் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக வந்து நம்ம வந்து இதை க்யூர் பண்ண முடியாது, பட் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய சர்ச் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணேன். அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு டயட்டு லைக் 6 months வந்து ஒரு டயட் சார்ட்டு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், லைக் எவ்ரிடே வந்துட்டு லைவ் செஷன் இருக்கும். அங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு அந்த ஒர்க் அவுட் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து நான் வந்து இந்த ஃபுட்டு சாப்பிட்டேன், இது என்னென்னது பண்ணுன்றது வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களும் வந்துட்டு எவ்ரி வீக்கெண்ட் கால் இருக்கும், லைக் நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணி ஒரு ஓவர் பீரியட் லைக் 6 months வந்து அபவுட் 17 kgs வந்து நான் லாஸ் பண்ணேன். அதே மாதிரி வந்து என்னோட பீரியட்லேயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. லைக் எவ்ரி 60 days வந்த பீரியட் வந்து எனக்கு எவ்ரி 28 days வந்து டக்குனு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அது இப்போ ஆல்மோஸ்ட் 2 years ஆச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எவ்ரி 28 to 30 days வந்து எனக்கு பீரியட் வந்து ஷார்ப்பாக வந்துடும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நான் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க் அவுட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணதுனால தான் எனக்கு வந்து பிசிஓஎஸ் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் வந்து பிசிஓஎஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க் அவுட்டில் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ நான் என்னென்ன பண்ணேன், எப்படிலாம் வந்துட்டு நான் சேஞ்சஸ் பண்ணேன், எப்படிலாம் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் வந்து டெய்லி நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், லைக் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றது. நாளையிலேருந்து வந்து நான் எப்படிலாம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.